ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதனால தான் வந்து ஒரு 20 days தான் வந்து வீடியோ போட முடியல ரெகுலராக என்னால். நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நேர்லேயும் கேட்டாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். இது வந்து நான் ஒரு கண்டென்ட்டாக சொல்கிறேன், இல்லை இது மாதிரி இனிமேல் நிறைய வீடியோ போடுவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்து என்னோடய பர்சனல் vlog. எப்படியா இருந்தாலும் ஒரு 2 months கழித்து உங்கள் எல்லாருக்குமே தெரிய தான் போகுது. இருந்தாலுமே நாமளே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து உங்கள் எல்லாருமே என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, லியோனாவுக்கு 5 years ஆகுது. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நான் செகண்ட் ப்ரெக்னென்ட்டு. ஒரு 2 weeksஆகவே வந்து ரொம்ப வாமிட்டிங், மயக்கம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை டாக்டரை போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் டாக்டரையும் போய் பார்த்தோம். பேபிலாம் நல்லா இருக்காங்க, ஹார்ட் பீட்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் வெறும் யூரின் டெஸ்ட் மட்டுமே பண்ணிவிட்டு வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து எப்படி வேணாலும் மாறலாம். இது வந்து நான் ஸ்கேனு எல்லாமே எடுத்துகிட்ட பிறகு தான் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்கிறேன். என்னடா இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. இது வந்து நான் உங்கள் எல்லாரையுமே என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக நினச்சி தான் வந்து இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லியோனாவுக்குமே நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தனால அந்த வாமிட்டிங், மயக்கம் அதெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு இருந்தாலுமே கூட அதை வந்து நான் பொருட்படுத்தலை. ஏன்னா வந்து பேஷண்ட் வருவாங்க போவாங்க. ஏன்னா நான் லேபில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வீட்டிலே இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மயக்கம் வர்றது, வாமிட் வந்து அடிக்கடி வர்றது, அந்த மாதிரி இருந்தனால தான் வந்து என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போட முடியல. இனிமேல் வந்து கண்டினியூவாக போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாலுமே போயிட்டு கவர்மெண்ட்லேயுமே கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு, ஃபஸ்ட்டு கார்டு போட்டிருந்தோம்ல அந்த கார்டே எடுத்துகிட்டு போயிட்டு காட்டி 2வது கார்டுமே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஊசியுமே போட்டுட்டேன். இப்போ வந்து 3 months ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. லியோனாவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 years ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த 5 yearsக்கு நடுவிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் கூட கேட்டிருக்காங்க, 2வது குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி தான் கேட்குறாங்கன்னு தெரியல. ஆனாலுமே கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எப்படி எனக்கு பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது சும்மா இதே கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இன்னும் கல்யாணம் ஆகி வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்களாம் வந்து எப்படியா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க. தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கடவுள் வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து ஒரு கிஃப்ட்டை தருவார். கண்டிப்பாக நான் உங்களுக்காக கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் வந்து என்னோடய வீடியோவுக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் எல்லார விடையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லியோனாவுக்கு தான் ரொம்பவே ஹாப்பி. எனக்கா அவங்க கூட தான் விளையாடுறதுக்கு ஒரு பாப்பா வரப்போகிறாங்கன்னு சொன்னதுலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எப்போ வரப்போகிறாங்கன்னு தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க டெய்லியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, போன வாரம்லாமே கூட ரொம்ப முடியாமல் தான் இருந்தேன். ஒரே மயக்கம், வாந்தி அந்த மாதிரி இருந்தனால நம்ம ஜிஹெச்சுக்கெலாம் போயிட்டு ட்ரிப்ஸு, மெடிசன்லாம் எடுத்துக்கிட்ட பிறகு தான் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, இந்த சந்தோஷத்தில் அந்த கஷ்டம் வந்து எனக்கு தெரியவே இல்லை. உங்கள் கூட வந்து நான் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஹெல்த்துக்காகவும் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்காகவும் கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.